Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைத்து வைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் அவன் மாத்திரமே அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு ஹுத்துபாவுடைய நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு ஞாபகமூட்டுவார்கள். அதுதான் இறையச்சம் என்று சொல்வார்கள். அந்த இறையச்சம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சரியாக ஆழமாக பதிவு செய்யப்படுகிறதோ நிச்சயமாக அந்த மனிதன் இந்த உலக வாழ்விலும் சரி மறுமையுடைய வாழ்விலும் சரி அவன் வெற்றி பெற்ற மனிதனாக மாறுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கான சில ஆயுள்களை அல்லாஹு தஆலா தந்து அந்த வாழ்வை இந்த உலகத்தில் சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்ந்து என்னிடத்தில் வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்றும், இந்த உலகத்தில் தரப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்த தவறுவீர்களாக இருந்தால் அதற்கான தண்டனை மறுமையில் இருக்கிறது என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹுடைய தூதர் ஊடாகவும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி படைத்தவன் அல்லாஹ் பேசுகிற போது, மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற போது சூரா அல் கியாமா அல்லாஹு தஆலா 14வது வசனம் எப்படி பேசுகிறான் என்று பாருங்கள். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பசீரா, நிச்சயமாக மனிதன் தன்னை அறிந்தவனாகவே இருக்கிறான் என்றான். மனுஷன் தன்னை சரியாக புரிந்து கொண்டவனாகவே மனிதன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி 100% யாருக்கும் தெரியாது, மற்றவங்களை பத்தி 100% மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், மனிதன் அவனை பத்தி அவன் சரியாக தெரிந்துதான் வைத்திருக்கிறான் என்றான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தோழர்களே, நம்ம எப்படி வாழ்றோம்,
நம்மட கொடுக்கல் வாங்கல்கள் என்ன, நாம் செய்கிற தவறு என்ன, நாம் செய்கிற நன்மைகள் என்ன, நாம் விடுகிற பிழைகள் என்ன, நாம் செய்த அநியாயங்கள் என்ன, நாம் கொடுக்க வேண்டியது என்ன, நாம் எத்தனை பேரை ஏமாத்தினோம், எத்தனை பேருக்கு பொல்லு போட்டோம், எத்தனை பேருக்கு நல்ல வழியை காட்டினோம், இது எல்லாமே நமக்கு தெரியும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, தன்னை பற்றி மனிதனுக்கு அவன் யார் என்பதை அவனுக்கு தெரியும் அப்படின்றான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில். உண்மைதானே தோழர்களே? நம்ம மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு முதல் நம்மளை பத்தி நம்ம சொல்லலாம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றால் மற்றவங்களை பத்தி தான் சொல்றது. அவர் எப்படி தெரியுமா, அவர் என்ன நல்லவர் தெரியுமா, அவர் எப்படி கெட்டவர் தெரியுமா, அவரோட நல்ல குணம் என்ன தெரியுமா, கெட்ட குணம் என்ன தெரியுமா. நமக்கு மற்றவங்களை பத்தி சொல்றதுல இருக்கிற அலாதியான இன்பமும் ஆசையும் நம்மளை பத்தி பேசுறதுல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் நீங்க உங்களை பத்தி பேசுங்கன்ற அல்லாஹு தஆலா, நீங்க உங்களை பத்தி நீங்க பேசுங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். நம்மளை பத்தி பேசுறல்ல, நம்ம மற்றவங்களை தான் பத்தி பேசுகிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் 3 சாட்சியங்களை சரியாக அறிந்து தெரிந்து வாழ்வானாக இருந்தால் அவனை இந்த உலகத்தில் யாரும் திருத்த வேண்டிய தேவையே கிடையாது. அவனை திருத்திக் கொள்வான், அவனை மாற்றிக் கொள்வான், அவனே இந்த உலகத்தில் அவனுக்கு என்ற ஒரு பாதுகாவலனை உருவாக்கி கொள்வான். அந்த 3 சாட்சியும் என்ன, அது எப்படிப்பட்ட சாட்சியங்கள், அது அவனை எவ்வளவு தூரம் பாதிக்கும், எவ்வளவு தூரம் பாதுகாக்கும், இது மிக பிரதானமான ஒன்று. இந்த உலகத்தில் நம்ம ஒரு 15 வருஷம் பள்ளி நிர்வாகியாக இருக்கிறோம், 20 வருஷம் இருக்கிறோம். ஒரு பாடசாலையில ஒரு ஆசிரியராக அதிபராக 15 வருஷம் கடமையாற்றுகிறோம், 20 வருஷம் கடமையாற்றுகிறோம். ஒரு நல்ல தந்தையாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு தந்தையாக ஒரு 50 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு வீட்டுடைய பொறுப்புதாரி ஒரு மனைவியாக ஒரு 30 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம். எப்பயாவது நம்மளை பத்தி, நம்மட மனசை பத்தி, நம்மட மனச்சாட்சியை பத்தி, நம்மட பொறுப்பை பத்தி நம்ம அழுது இருக்கிறோமா? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், அழுது இருக்கிறோமா? மனுஷன் 3 சாட்சியத்தை இந்த உலகத்தில் மறந்துடவே கூடாது. அதுல ஒன்று மனச்சாட்சி, இன்னும் ஒன்று மனித சாட்சி, இன்னும் ஒன்று இறை சாட்சி. இந்த 3 சாட்சியமும் மிக பிரதானமானது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலம் அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்று சொல்லுகிற விண்ணுல பயணத்தில் அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டான். போற வழியில நிறைய நபிமார்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரர்து பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் தாண்டி போனேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நான் கடந்து போகிற போது என்னை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டார்கள். கண்டவுடன் ஃபபக்கா அழ ஆரம்பித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை கண்டார், கண்டவுடன் அழ ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே மிஅராஜுடைய அந்த பயணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பின்னால் ஒரு இளைஞனாக இந்த முஹம்மத் இந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு பின்னால் ஒரு இளைஞனாக இந்த சமூகத்துக்கு நபியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் எனது சமூகத்தை விடவும் அதிகமான சமூகங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற ஒரு தகமையை பெற்ற மனிதராக இந்த முஹம்மது இருக்கிறாரே என்று நான் அழுகிறேன் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, மிஅராஜுடைய பயணத்துல தந்த பொறுப்புகள் எல்லாம் முடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையில, அதாவது மிஅராஜுடைய பயணத்துல அவர் மனச்சாட்சி வேலை செய்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்டவுடனே அழுகிறார். அவர கவலை, அவர மனவேதனை,
அவர மனசுல உள்ள ஆதங்கம், எனக்கு பின்னால் அனுப்பப்பட்டவர் முஹம்மத், அவர் ஒரு வாலிபர், ஆனால் என்னுடைய சமூகத்தை விடவும் அவருடைய சமூகம்தானே நிறைய சுவர்க்கத்துக்கு போகிற அதிகமான மக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த நேரத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு தந்தை, நான் நல்ல மனைவியாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு மனைவி, நான் நல்ல ஒரு தொழிலாளனாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத தொழிலாளி, நான் நல்ல ஒரு முதலாளியாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு முதலாளி, நான் நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்கிறேனா என்று அழுத ஒரு நிர்வாகி, நல்ல ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேனா என்று அழுத ஒரு ஆசிரியர், என்னால் செய்யப்பட்ட பணிகள், என்னால் இழைக்கப்பட்ட துரோகங்கள், என்னால் இழைக்கப்பட்ட நன்மைகள் எம்மாத்திரம் இருக்கிறது என்று ஒரு நாளையிலேயாவது மனச்சாட்சியோடு நானும் நீங்களும் பேசி நம்மளை பற்றி சிந்தித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாராவது உண்டா? இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதுல நமக்கு கௌரவம் தான் இருக்குது, அதுல நமக்கு பெருமைத்தனம் தான் இருக்குது, அதுல நமக்கு வரட்டு கௌரவம் தான் இருக்குது. மறு சைட்டை பத்தி யோசிக்க மறந்த மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதபு முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு பெரிய புத்தகம், அந்த பக்கத்திலே பதிவு செய்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அப்படியே போறாங்க. யாருக்கு பக்கத்தால போறாங்கண்டா, மர்ரபிராயின், ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனுக்கு பக்கத்தால போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிற நேரம் ஆட்டு இடையன் அந்த ஆட்டிடையன்ட்ட கேட்கிறாரு, பிஅனி, எனக்கு இந்த ஆட்டுல ஒன்றை வித்துத்தா, நான் சல்லிதாரேன், ஒரு ஆட்டுக்குட்டியை எனக்கு பணத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறார். ஆட்டிடையன் சொல்றான், இது என்னுடையது அல்ல, எனக்கு சொந்தமானது அல்ல, இது என்னுடைய எஜமானுடையது, நான் கூலிக்காக இதை மேய்த்து கொண்டிருக்கிறேன், இது எனக்கு சம்பந்தமானது அல்ல அப்படி என்று ஆட்டு இடையன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறான். இந்த நேரத்தில் இப்னு உமர் சொல்றாங்க, உமர்லாவுடைய மகனார் சொல்றார், இப்போதுதான் எஜமான் இல்லையே, குல், நீ சொல்லு, உண்ட எஜமான்ட்ட சொல்லு, அக்கலஹ ذئب, ஓநாய் உண்ட சாப்பிட்டுட்டு நீ சொல்லு அப்படி என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொல்லிக் கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ். ஆட்டிடையன் தோழர்களே, காட்டில் நின்று 4 சல்லிக்காக ஆடுகளை மேய்த்து கொடுக்கிற, வெயிலில் நின்று வேகா வெயிலில் வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு சாதாரண அடிமையாக இருந்த அந்த மனிதனுடைய மனச்சாட்சி பேச ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த ஆட்டிடையன் கேட்கிறான், ஐனல்லாஹ், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நான் ஓநாய் திண்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஆட்டை வித்து விட்டால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் நாளை என்னையும் உங்களையும் விசாரிக்க மாட்டானா? ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையா என்று கேட்ட போது பக்கா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார்கள். மாலை மாலையாக கண்ணீர் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக இந்த வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் போட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு உடனே ஃபஸ்தரா, அவரை அப்படியே பணம் கொடுத்து வாங்கி அவரை அந்த அடிமைத்தனத்திலே இருந்து, நீ இன்று இதோடு நீ அடிமையாக வாழக்கூடாது, ஒரு சுதந்திரமான மனிதனாக நீ வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அப்படியே விடுதலை செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டிடையனுக்கு உள்ள ஒரு மனச்சாட்சி, இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த இறை சாட்சி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை
ஒரு புனிதனாக மாற்றுகிற அளவுக்கு அவனுடைய மனச்சாட்சியும் இறை சாட்சியும், மனித சாட்சி இல்லாமல் போனாலும் இறை சாட்சியும் மனங்களிலே உள்ள அந்த மனித சாட்சிக்கு அப்பால் உள்ள அந்த அந்த உணர்வும் இந்த உலகத்தில் அவனை ஒரு சிறந்த இடத்துக்கு சிறப்பான மனிதனாக வாழ வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்ம பேசுறோம் தானே, மனச்சாட்சியே இல்லாத காலத்திலேயாப்பா வாழ்றோம். மனச்சாட்சின்னா என்ன? ஒரு மனிதன் நல்லதோ தீயதோ செய்கிற போது அவனுடைய உள் மனதுக்குள் பேசுகிற சத்தம் தான் மனச்சாட்சி. ஒரு மனுஷன் தவறோ நன்மையோ செய்கிற போது அவனுடைய உள் உணர்வோடு பேசுமே, அதுதான் மனச்சாட்சி. குறைந்தபட்சம் இறை சாட்சிக்கும் மனித சாட்சிக்கும் பயப்படாத மனிதன் தன்னுடைய மனச்சாட்சிக்காவது பயந்து வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில ஒரு அழகான வரலாற்று செய்தியை சொல்கிறான். எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, வரலாறு சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 12வது அத்தியாயம் 23, 24, 25வது வசனம். அதை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அவர் இந்த உலகத்தில் ஒரு நபிக்கு மகனாக பிறக்கிறார். அவரோடு உள்ள சகோதரர்களின் ஊடாக அவர் பால் கிணத்தில் அற்ப லாபங்களுக்காக சில தீனார் விருகத்துக்காக வீசப்படுகிறார். அந்த கிணத்திலே இருந்து எடுத்தவர்கள் அவரை வளர்க்க எடுக்கல, வியாபார நோக்கத்துக்காக எடுத்து விற்கிறார்கள். அதை ஒரு அரசன் அவரை வாங்குகிறான். அரசனுடைய வீட்டில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வார கட்டத்தில் பருவ வயதை அடைந்தவுடன் அல்லாஹு தஆலா அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் வேதத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் அதை அப்படியே சொல்றான். அவர் இந்த உலகத்தில் பருவ வயதை அடைந்த போது ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு நாம் அறிவையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம். இப்ப வளர்ந்து வார நேரத்தில் ஒரு வீட்டில் வளர்றார், அரசனுடைய வீட்டில் வளருகிறார். பாதுகாப்பு நிறைந்த வீடு, பசிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை, எல்லா உணவுகளும் நிறைந்த வீடு, யாரும் கேட்க பார்க்க யாருமே இல்லை. நியாயம் அநியாயம், சாட்சி மனச்சாட்சி, மனித சாட்சி, இறைச்சாட்சி என்ற அந்த சாட்சியங்களுக்கு தேவையில்லாத, அதுதான் காதுகோடும், அதுதான் நீதிமன்றமும், அதுதான் கடவுளின் வீடும், அதுதான் கடவுளும் துணைவியும், இப்படியான ஒரு பெரிய இந்த உலகத்தில் அதை விட ஒரு மனிதன் வாழுகிற ஒரு பெரிய வீடு இருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகிறார். வளர வளர யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு அரசனுடைய மனைவியுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. யூசுஃபை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறாள் அரசனுடைய மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுக்குள்ளேயே வளருகிறார். சுபஹானல்லாஹ். ஒரு நாள் தன்னை அலங்கரித்து கொண்டு கதவுகளை எல்லாம் தாளிட்டு பூட்டி கொண்டு ஹைதலக் வா அப்படியே அழைப்பு விடுத்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திரட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை கிழிகிற அளவுக்கு இந்த 5ஐயும் குர்ஆன் சொல்கிறது. தன்னை அலங்கரித்து கொண்டு கதவுகளுக்கு தாளிட்டு கொண்டு கதவுகளுக்கு தாப்பாலிட்டு கொண்டு வா என்று சத்தமிட்டு துரத்தி சட்டை கிழிந்து இந்த 5 காரியங்களையும் செய்து அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைவதற்காக துடியாய் துடிக்கிறார். இந்த நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது அந்த பெண்ணோடு பேசுகிற போது சொன்ன முதல் சாட்சியம் கால மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை வைக்கிறார். கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும். இதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரும் இல்லாத சூழலிலும்
முதலாவது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இறை சாட்சியம் என்பது மிக பிரதானமானது. சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும் என்றார். அந்த பெண் விர்ரமாது இல்லை, அல்லாஹ்வுடைய சாட்சி இறை சாட்சியை அழைத்து பாதுகாப்பு தேடுகிறார். அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விடுவதாக இல்லை. அந்த பெண்ணுடைய ஆசையும் வரட்டு கௌரவமும் இந்த உலகத்தின் மோகமும் அந்த பெண்ணை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அந்த நேரத்தில் இரண்டாவது தடவை முயற்சி நடக்கிறது. அந்த நேரத்தில் இரண்டாவது சாட்சியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மதுவா, நீ என்னை பாவத்துக்காக அழைக்கிறாய். நான் இருக்கிற எஜமானுடைய வீடு, நான் திண்ட உணவு, நான் வளர்ந்த வீடு, அப்படிப்பட்ட நல்ல ஒரு எஜமானுக்கு நான் எந்த அடிப்படையில் நான் துரோகம் செய்ய முடியும்? மனச்சாட்சியோடு பேச ஆரம்பிக்கிறார். இன்னஹு ரப்பி அஹ்ஸன் மஸ்வா, அவரோ என் எஜமான், உன் கணவன், நல்ல இடம் தந்து, உணவு தந்து, பாதுகாப்பு தந்து, இருப்பதற்கு, குடிப்பதற்கு, உண்பதற்கு அத்துணை உதவிகளும் தந்த என்னுடைய எஜமானும் உன்னுடைய கணவனுக்கும் நான் எப்படி துரோகம் செய்வது என்ற மனச்சாட்சியை இரண்டாவதாக நிறுவுகிறார். அந்த பெண் மனச்சாட்சிக்கு கூட கட்டுப்படாத நேரம், அந்த பெண் மனச்சாட்சிக்கு கூட கட்டுப்படாத நேரம், அந்த பெண்ணுடைய ஆசைகளும் உணர்வுகளும் இறை சாட்சியத்தையும் மனச்சாட்சியத்தையும் மீறி போராடுகிற அந்த போராட்ட களத்தில் மூன்றாவது கட்டமாக அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்த போது மூன்றாவது சாட்சியத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள் ஓடுகிற போதும் அந்த பெண் பின்னால் திரட்டி பிடிக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின் சட்டை கிழிகிறது. கிழியுது. வீட்டிலே எஜமான் வருகிறான். அந்த நேரம்தான் இந்த பெண், கண்டீர்களா உங்களுடைய மனைவிக்கு என்ன துரோகம் பண்ணுகிறான் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று கணவனிடத்தில் மனைவி மாறி சாட்சியத்தை சொல்கிறாள். சுபஹானல்லாஹ். அதே ஊரில் உள்ள அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லி, மூன்றாவது மனித சாட்சியத்தை கொண்டு வருகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லி, அதே குடும்பத்திலே உள்ள ஒரு மனிதர் வந்து தீர்ப்பு சொல்கிறார். யூசுஃபுடைய சேட்டு முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் தவறு செய்தவர், யூசுஃபுடைய சேட்டு பின்பக்கமாக கிழிந்திருந்தால் மனைவிதான் தவறு செய்திருப்பாள் என்ற தீர்ப்பு மூன்றாவதாக மனித சாட்சியம் கொண்டு வந்து அந்த இடத்தில் தன்னுடைய தவறு அல்ல என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறுவ வந்த வரலாறு அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் ஒரு கணம் சிந்திக்க வைக்கின்ற வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் அரசன் விடுவானா? மனைவியுடைய மானம் சில நேரங்களில் இறை சாட்சிக்கு அப்பால், மனச்சாட்சிக்கு அப்பால், மனித சாட்சியங்களுக்கு அப்பால் நல்ல மனிதனும் குற்றமற்றவனும் நிரபராதியும் குற்றவாளியாக மாறுவார்கள் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிகப்பெரிய சான்று என்பதை மறந்துவிடக்கூடாது. தவறு செய்யாத மனிதனும், தப்பு செய்யாத மனிதனும், இறை சாட்சியத்தை முன்னிறுத்திய மனிதனும், மனச்சாட்சியத்தை முன்னிறுத்திய மனிதனும், மனித சாட்சியத்தை முன்னிறுத்திய மனிதனின் சாட்சியங்களும் எடுபடாமல் இந்த உலகத்தில் ஒரு நாள் நிரபராதி குற்றவாளியாக மாறலாம் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மை. அதனால் தன் மனைவி சொன்னால், இப்படிப்பட்ட இந்த யூசுஃபுக்கு நீ சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது அவருக்கு சிறந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற போதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மன்னன் உடனடியாக பிடித்து சிறையில் அடைக்கிறார். அந்த நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரப், யா அல்லாஹ், எனக்கு இந்த வீட்டில் வாழ்வதை விடவும்
நான் சிறைச்சாலையில் வசிப்பது எனக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு சிறைச்சாலைக்கு போகிறார். சிறையில வாழ்றார். அநியாயம் செய்யாமல் நியாயமாக நடந்து கொண்டு மனித சாட்சியை முன்னிறுத்தி, மனச்சாட்சியை முன்னிறுத்தி, இறை சாட்சியையும் முன்னிறுத்தி, இந்த சாட்சியமெல்லாம் தொத்துப்போன நேரத்தில் தான் அநியாயமான முறையில் சிறைக்குள் வாழுகிற அந்த மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? பொறுங்கடா, ஒரு சந்தர்ப்பம் வந்தா பார்த்துக்கொள்றேன்னு தான் இருக்கணும். இதுதான் மிக பிரதானமானது. இப்போது மன்னர் அரசன் ஒரு கனவு காணுகிறான். அரசன் கண்ட கனவு 7 கொழுத்த மாடுகள் மெலிந்த மாடுகளை சாப்பிடுகிறது. 7 நல்ல பசுமையான செழிப்பான கதிர்கள், இன்னும் 7 காஞ்சி போன வராண்டு போன 7 கதிர்கள். அரச சபையில இருக்கிற ஆட்களை அழைத்து அரசன் சொல்லுகிறான், நான் கண்ட கனவுக்கு யாருக்காவது விளக்கம் தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டான். அங்க யாருக்கும் அந்த தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. இப்பதான் சிறையில் அநியாயமாக வாடிக்கொண்டு வதங்கிக் கொண்டு மனித சாட்சியும் செல்லுபடியாகாமல், மனச்சாட்சியும் செல்லுபடியாகாமல், இறை சாட்சியும் எடுபடாமல் ஒரு சிறைக்குள் கைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் சொல்ல முன்வருகிறார்கள். மன்னனே, 7 ஆண்டுகள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வறுமை கொண்ட நாடாக உங்களுடைய நாடு மாறப்போகிறது என்பதுதான் இந்த கனவின் யதார்த்தமான உண்மை என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சும்மரிக்கல்ல. எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டாலும், எனது மனச்சாட்சி எடுபடாமல் போனாலும், மனித நீதிகளும் மனித சாட்சிகளும் என்னுடைய வாழ்க்கையில் தட்டுண்டு போனாலும், இறை சாட்சி நிராகரிக்கப்பட்டாலும், எனக்கு அநியாயம் நடந்தாலும், நான் ஒரு பொதுநல தொண்டன். எனக்கு அநியாயம் இழைத்ததற்காக வேண்டி இந்த ஊரில் உள்ள மக்கள், இந்த ஊரில் உள்ள அரசர்கள், இந்த ஊரில் உள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது. வர இருக்கிற 7 ஆண்டு வறுமைகளை வரவிடாமல் அதை தடுத்து நல்ல பொருளாதார திட்டத்தை நான் செய்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு செய்தது துரோகம்தான். மனச்சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனித சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை சாட்சியத்தை நீங்கள் நம்பவில்லை. ஆனாலும் நான் நீங்கள் செய்த அநியாயத்துக்காக ஒரு காலமும் பழி வாங்குகிற மனிதன் அல்ல. நான் இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படாமல் 7 ஆண்டுகளை சரியான ஒரு பொருளாதார திட்டம் நிபுணத்துவத்தை வகித்து நான் அதை முன்னின்று செய்கிறேன், தாருங்கள் என்று 3 சாட்சிகளும் தனக்கு எதிராக இருந்த போது கூட அல்லாஹு அக்பர் அந்த சமூகத்துக்கான ஒரு நல்ல பணியை செய்து ஒரு சிறந்த நபியாக அல் குர்ஆனில் அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு இவருடைய 3 சாட்சியங்களும் மிக பிரதானமான ஒரு வரலாற்றை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது மனித சாட்சியம் என்பதும் மிக பிரதானமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 1367வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் சாட்சி நமக்கு என்னத்துக்கு நினைக்கிறது இல்லை. இஸ்லாத்தில் அது மிகப்பெரிய இடம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் மர்ர பி ஜனாசத்தின், ஒரு ஜனாசா அப்படியே கொண்டு போகப்படுகிறது. மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை புகழுகிறார்கள், நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வஜபத், கடமையாகிவிட்டது என்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்தவுடன் 2வது ஜனாசா வருகிறது. மக்கள் எல்லாம் அதை இகழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஜபத், கடமையாகிவிட்டது என்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் எல்லாம் நல்லவர் 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 என்ற போது வஜபத், கடமையாகிவிட்டது என்றீர்கள். அதற்கு பின்னர் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் எல்லாம் அதை கெட்டவன், மோசமானவன், அநியாயக்காரன் என்று அதை இகழ்ந்த போது நீங்களும் வஜபத், கடமையாகிவிட்டது என்றீர்கள்.
என்ன யா ரசூலுல்லாஹ் விளப்பம் விளங்கவில்லையே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற போது நீங்கள் எல்லாம் அந்த ஜனாசா நல்லவர், அவர் ரொம்பவும் நல்ல மனிதர் என்று அவரை பற்றி புகழாதாரம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவரை நல்லவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கொண்டான். இரண்டாவது ஜனாசா போகிற போது அந்த ஜனாசாவை நீங்கள் எல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்தி கேவலமாக அசிங்கமாக நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனையும் கேவலமான அசிங்கம் பிடித்தவனாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத மனிதனாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். அதைத்தான் இரண்டு பேருக்கும் இரண்டும் கடமையாகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில் வாழுகிற போது நீங்கள் ஒவ்வொருவர்களும் சாட்சியாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம மௌத்தாகினா நம்மட ஜனாசா தூக்கப்படுற நேரம் நம்மளை பத்தி நல்ல செய்திகள் சொல்லுகிற சாட்சியாளர்களை இந்த மண்ணுக்கு மேலே மனித சாட்சியங்களை உருவாக்கிவிட்டு மரணிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற, நம்ம எல்லாம் மற்றவனை பத்தி கணக்கு இல்லாம வாழ்றோம் என்றவே அவன் உதவி தேவையில்லை, அவனை பத்தி கணக்கு இல்லை, அவன் எனக்கு யாரு, அவன் என்ன செஞ்சு கிழிச்சான், அவன் அப்படித்தான் என்று நம்ம மற்ற மனுஷனை பத்தி கணக்கில்லாம தட்டுண்டு அப்படி வாழுகிறோமே, வேண்டாம் நாங்க ரசூலுல்லாஹ், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில நீங்க தான் சாட்சியாளர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்ம வாழ்ற காலத்துல நம்மளோடு உள்ள மனிதர்களுடைய சாட்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அது மறுமையில் நாம் சுவர்க்கம் போவதற்கான சாட்சியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழுகிற போது இந்த மூன்று சாட்சியங்களும், மனச்சாட்சி, இறைச்சாட்சி, மனித சாட்சி என்பது, இந்த மூன்று சாட்சியங்களும் நம்மளை உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியின் பக்கம் கொண்டு போவதற்கான மிக பிரதானமான சாட்சியம் என்பதை அறிந்து தெரிந்து நாம் வாழுகிற போது ஒரு சமூக ஒரு மிருகத்தை போல எல்லாரோடும் ஒன்றிணைந்து வாழுகிற அந்த நல்ல பண்பாடுகளை கொண்டுதான் நாளை மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டும். நானும் தன்னுடைய பாடும் தன்னுடைய பொருளாதாரமும் என்று இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் ஒரு காலமும் அவன் வெற்றி பெற மாட்டான். அது தூய்மையான சிந்தனையும் அல்ல என்பதையும் அல் குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. அதனால இந்த மூன்று சாட்சியங்களையும் பயந்து இந்த மூன்று சாட்சியங்களின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது நிச்சயமாக நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் தன்னை சிறந்தவனாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே உள்ள மூன்று சாட்சியம் என்பது உலகத்திலும் அது பெருமதிதான், மறுமையிலும் அது பெருமதிதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவனிடத்திலே உள்ள உள் உணர்வு, மனச்சாட்சி என்பது அது மிக பிரதானமான, அவனை மாற்றிக் கொள்ளுவதற்கான ஒரு நல்ல சான்று என்பதையும் மறந்துவிடக்கூடாது. புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 6823வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இருக்கிற நேரம் ஒரு மனிதர் அவராகவே வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஹத்து பெறுகிற, இஸ்லாமிய அடிப்படையில் தண்டனை பெறுகிற ஒரு பாவத்தை செய்த அந்த தண்டனைக்கு தகுதியான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், அகிம்ஹு அலைஹி, எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் என. மனச்சாட்சி, யாரும் பிடிக்கல, அவர குறையை யாரும் தேடல, 4 சாட்சியம் இல்லை, எந்த ஊரு எந்த பேரு எதுவும் இல்லை, அவராக வருகிறார், அவருடைய மனசு அவரோடு பேசுகிறது, மனச்சாட்சி குற்ற உணர்வு அவரை தூண்டவிடவில்லை.
அவர் செய்த தவறு, அவருடைய உள்ளத்தோடு போராட்டம் நடைபெறுகிறது. மனச்சாட்சியம் அவரை இழுத்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், அந்த தவறுக்கான தண்டனை பெறுகிற தகுதியான இடத்தில் நான் இருக்கிறேன், ஃபஅகிம்ஹு அலைய, எனக்கு நீங்கள் அந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இதுதான் தோழர்களே அல்லாஹ்வுடைய தூதர். வலம் யஸ்அல்ஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் இங்க வாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, யாரோடு செஞ்சீங்க, எங்க செஞ்சீங்க, எப்ப செஞ்சீங்க, எந்த ஊரில் செஞ்சீர்கள், எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கவில்லை. இதுதான் ரசூலுல்லாஹ். மனச்சாட்சி உமுறலோடு குமுறலோடு வேதனையோடு நொந்து வருகிற அந்த மனிதனை பார்த்து வலம் யஸ்அல்ஹு அன்ஹு, எதையும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. அப்படியா நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிற நேரமே வஹதரத்திஸ் ஸலா, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கான நேரம் என்றார்கள். அத்துணை சஹாபாக்களும் எழும்பினாங்க. வந்த மனிதரும் போனார், ஒது செய்தார், அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழ ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் வந்த மனிதர் இங்க வாங்க, 4 பேர் ஆளை பிடிச்சிங்க. அவர் தானே வந்தாரு, அவர மனச்சாட்சி தானே குத்திச்சு, அவர் தானே தப்பு செஞ்சாரு, நாங்களா பண்ணினோம், நாங்களா தேடினோம், அவரை பிடிங்க, கட்டுங்க, பள்ளியில வைங்க, 4 பேரை போடுங்க, சாட்சியாக இருவுங்கள். எதையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. வஹதரத்திஸ் ஸலா, தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மாலில் ஆலமீன் அல்லவா, இந்த சமூகத்துடைய அருள் கொடை அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர். எல்லா சஹாபாக்களுக்கும் தொழுகையை நடத்தினார்கள். அந்த மனுஷரை தேடவோ பேசவோ கட்டி போடவோ காவல் படுத்தவோ இல்லை. தொழுது முடிந்ததும் அதே இடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். அந்த வந்தாரே மனிதர் மீண்டும் அவருடைய மனச்சாட்சி திரும்ப வாரார். தொழுது முடித்த உடனே வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், எனக்கு தண்டனை தாருங்கள், நான் பெரியதொரு பாவத்தை செய்திருக்கிறேன். என்ன பாவம் என்று வரல, விபச்சாரமா, திருடா, கொலையா, கொள்ளையா, சூதா, ஒன்றுமே வரல. அவருக்கு ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த மனிதர் மீண்டும் வந்து, இன்னி அஸப்து ஹத்தன், நான் பெரிய தவறு செய்திருக்கிறேன், எனக்குரிய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனச்சாட்சி உறுத்த வந்த அந்த மனிதனை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அஸல்லைத மஅனா, இப்போது எங்களோடு சேர்ந்து நீ தொழுதியா என்று கேட்டார்கள். வந்த மனிதர் சொன்னார், காலனா, ஆம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தொழுகை நடத்துகிற போதும் உங்களோடு சேர்ந்துதான் நான் தொழுதேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கஃபரல்லாஹு தம்பஹ், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். ஸாலிகல் ஹஜ், உனக்குரிய ஹத் அதுதான், நீ போ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனச்சாட்சி போராட்டத்தோடு வந்த அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர், நீ தொழுத தொழுகைதான் அப்பா உனக்குரிய ஹத்து, நீ செய்த பாவம் எல்லாமே நீ தொழுத தொழுகையின் ஊடாக மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ போ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு ஆதாரம் அல்ல. ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தான் இந்த உலகத்தில் இறைவன் தந்த அருட்கொடைகள், சொத்துக்கள், சுகங்கள், அறிவுகள், ஆற்றல்கள், பணம், பொருளாதாரம், பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, இவ்வளவத்தையும் அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே எனக்கு தந்து அந்த அல்லாஹுக்கு நன்றி கெட்ட மனிதனாக நான் நடந்து கொள்கிறேனே என்று அவனுடைய மனச்சாட்சி அவனை கொல்ல 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 அவன் திருந்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ்வுடைய பக்கம் அவனாக நின்று அவனுடைய மனச்சாட்சியத்தை அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டி அவன் திருந்தி இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வதற்கு அவனுடைய மனச்சாட்சியம் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அது பெரிய வசனம் கிடையாது, அது ஒரு சிறியதொரு வசனம். அந்த வசனம் இருக்கிறதே, அந்த வசனம் சஹ்முன் சஹ்முன் ஃபீ கல்பில் ஸாலிம், அநியாயம் இந்த உலகத்தில் செய்த மனிதனுக்கு அது அம்பால் குத்துகிற ஒரு வசனம். அந்த வசனம் இருக்கிறதே, அந்த வசனம்
பல்சமுன் அலா கல்பில் மதுலூம். அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அந்த வசனம் ஒரு ஆறுதல், ஒரு பாதுகாப்பு என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அந்த வசனம் என்ன தெரியுமா? சூரத்துல் மரியம் 64வது வசனம். அல்லாஹ் தஆலா எதையும் மறந்தவன் கிடையாது என்று அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். நான் செய்த நன்மைகளும் தீமைகளும், நாம் செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும், நாம் பிறருக்கு செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும், நாம் நமக்கு செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறந்தவன் அல்ல என்ற செய்தியை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் திருந்த வேண்டும், நாம் மாற வேண்டும், நாம் நல்லவர்களாக ஆக வேண்டும், நமது பொறுப்புகள் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் இருக்கிற பதவிகள், நாம் இருக்கிற தொழில்கள், நம்மளோடு உள்ள உறவுகள், நமது பிள்ளைகள், நமது மனைவிமார்கள் ஒரு சரியான இடத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால், மனித சாட்சியும் மனச்சாட்சியும் இறை சாட்சியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் சிறப்பான மனிதனாக வாழ்வான், மாறுவான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு ஒரு சிறிய ஞாபகமூட்ட நினைப்பீங்க. நீங்க இந்த பள்ளிக்கு எப்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு வசூலை பத்தி, ஏதாவது ஒரு காசை பத்தி தான் கதைக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஒன்று சந்தோஷப்பட்டுக்கங்க, நம்மட ஜமாஅத்தை பொறுத்த மட்டும் கோடீஸ்வரர்களை கொண்ட ஒரு ஜமாத் அல்ல. அன்றாடம் கூலி வேலை செய்கின்ற ஒரு சில தனவந்தர்களின் ஊடாகத்தான் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல், இவ்வளவு பெரிய தவ்வா நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பள்ளியில் நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால சத்தியம் சரியாக சொல்லப்படுவதும், அசத்தியம் எந்த இடத்திலும் நெருங்கிவிடக் கூடாது என்று பிரச்சாரம் செய்யப்படுவதும் இந்த பள்ளியின் ஊடாகத்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால இந்த எதிர் வருகின்ற இந்த ரமதானில் பெண்கள் நிம்மதியாக தொழுவதற்காக வேண்டி, உங்களுக்கு தெரியும், மிச்ச நாளாக நம்மளோட டாய்லெட் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரியோரு செலவீனத்தை செலவழிச்சு உங்களோட உதவி, நீங்க தந்த 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், லட்சக்கணக்கான உதவிகள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் புரியணும். கேட்க 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 சலிப்படையாமல் கொடுக்குற மக்கள் இருக்கிறீங்க தானே. அல்லாஹ் உங்களோட பொருளாதாரத்தில் நிறைய பரக்கத் செய்யணும். எல்லாமே இந்த ஊர் மக்களுடைய பொருளாதாரம் தான். எங்கேயும் நாங்கள் மன்னிச்சு கொள்ளணும். ஒரு ரிசிட் புக்கை தூக்கிட்டு போய் வெளியூர்ல போய் அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர வசூல் பண்ணி இந்த இடத்துல உள்ள இவ்வளவு பெரிய வேலைகளும் செய்யப்படவில்லை. இந்த ஊரில் உள்ள தனவந்தர்கள், சாதாரணமானவர்கள், கஷ்டத்தோடு உள்ளவர்கள், வியாபாரத்தில் முன்னிலையில் இருந்தவர்கள், அவர்கள் போட்ட அந்த உதவிகள் தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு வரலாற்று செய்தியையும் இந்த இடத்தில் நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் இவ்வளவெல்லாம் செய்த உங்களுக்கு இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் இந்த ரமதான இன்னும் சிறப்பாக பெண்களுக்கு இந்த தொழுகிற ஏற்பாடுகள், இந்த ஏற்கனவே இந்த கட்டப்பட்ட இந்த டாய்லெட் குழியுடைய பிரச்சனைகளை முடிக்கிறதுக்காக 3 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கிற ஒரு ஆள் 5000 ரூபாய் போட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு தோழர்களே, முடிஞ்சு. அல்லாஹுக்காக கஷ்டமாக நினைக்காதங்க. நானும் நீங்களும் கண்ணை புத்தியதற்கு பிறகு விளங்கும், இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே என்று விளங்கும். கேட்கறது நம்மளோட கடமை. உங்களோட கபருக்காக, மறுமைக்காக கொடுப்பது உங்களுடைய விருப்பம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். கேட்கறது நம்மளோட கடமை. அதனால உங்களோட பிள்ளைகள் யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது உங்களோட உம்மா மரணித்து இருப்பார், அல்லது உங்களோட வாப்பா மூத்தாக இருப்பார், யாரையாவது பேர்ல ஏதாவது செய்யணும், ஒரு சதக்கா ஜாரியா செய்யணும் என்று நினைப்பீங்களே, நல்ல வாய்ப்பு தோழர்களே, நல்ல வாய்ப்பு. யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதங்க. எந்த நேரமும் சல்லியை கேட்கிறாங்கன்னு சந்தோஷப்படுங்க. காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லடி என்பதை போல குடுக்குற உறவுகள்கிட்ட தான் நம்ம தர்மமும் கேட்கலாம் என்ற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக 3 லட்சம் தேவைப்படுகிறது. வந்திருக்கிற அத்துணை சகோதரர்களும் இளைஞர்கள் நிறைய கொடுங்க. இந்த ஜும்மாவுல இன்ஷா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை தருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வினயமாக கேட்டு விடைபெறுகிறேன். வாஹர் அவ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.